நாம் இன்றைக்கு முந்தின நாட்களை எப்படிப்பட்ட மனநிலைமையிலே நினைத்து பார்க்கிறோம் என்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுல நினைக்காத, திரும்பி பார்க்காத அப்படிங்கிற ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 19:17 லோத்துவ நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காத, இந்த சமபூமி எங்கு நிற்காத அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறினாங்கன்னு. அவங்க என்ன சிந்தனையோடு அங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க அப்படிங்கிற மனநிலைமையில கடைசியில பார்த்தீங்கன்னா அவங்க உப்பு தூணாக மாறிப்போன சம்பவத்தை பார்க்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 43:18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள் நீ சிந்திக்க வேணாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நினைச்சு பார்க்க முந்தினவைகள் நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்தித்து பார்க்காத, நான் புதியவைகளை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனத்துல கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். இப்ப திரும்பி பார்க்கிற விஷயத்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவர்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மீண்டுமாக உலகத்தை நம்ம திரும்பி பார்க்க கூடாது. மீண்டும் பழைய ஜீவியத்தை நம்ம திரும்பி பார்த்துடக்கூடாது. எப்படி செத்த அந்த சிங்கத்தை சிம்சோன் கிழித்துட்டு போயிட்டான். போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு தான் பீறி போட்ட கிழித்து போட்ட சிங்கத்தை பார்க்க திரும்பி அந்த சிங்கத்தை வர்றான். ஒரு நசரேயன் செத்த உடலை தொடக்கூடாது. ஆனா இந்த சிம்சோன் என்ன செஞ்சான், செத்து போன உடலை தொட்டதும் இல்லாம அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிட்டு தன் பெற்றோருக்கும் கொடுத்த விஷயத்தை அவன் செய்யற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்கள் பூரா பின்னிட்டு பார்க்க கூடாது. அப்படி பின்னிட்டு பார்த்ததினால் அவர்களுக்கு வந்த ஆபத்தையும் அவர்களுக்கு வந்த பரிசுத்த இழப்பையும் குறித்து பார்க்கிறோம். சீஷனாக இருக்க முடியாத தன்மையும் பார்க்கிறோம். அதே சில பல வசனங்கள் பார்த்தீங்கன்னா, நீ சில மனநிலைமையோடு கூட நீ பின்னிட்டு திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற சில வசனமும் இருக்குது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோபுவின் புத்தகம் 8:8 ஆண்டவரே சொல்றாரு, நீ முந்தினதை ஆராய்ந்து பார் அப்படிங்கிறார். முந்தின விஷயங்களை நீ ஆராய்ந்து பாரு. எந்த அடிப்படையில முந்தின விஷயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்? அதை நம்ம சிந்திக்கணும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலையும், உபாகமம் 8 2வது வசனத்திலையும், உபாகமம் 18 3வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, நீ முந்தின நாட்களை நினைத்து பார் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த அடிப்படையில நான் உன்னை எப்படியெல்லாம் வழிநடத்திட்டு வந்தேன், உன் வாழ்க்கையில வனாந்தர வாழ்க்கையில எத்தனையோ விதமான குறைவுகள் படும் பொழுதெல்லாம் எப்படி உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன், எப்படி நான் ஏந்தி தாங்கி வந்தேன், எத்தனையோ விதமான ஆபத்துகளை நீ கடந்து வர செய்தேனேனா, அந்த பூர்வ நாட்களை நினைத்து பார்த்து இப்போது உத்வேகம் கொள், இப்போது என்னிடத்தில் விசுவாசம் வை அப்படின்னு சொல்ற இந்த காரியத்தை எல்லாம் இந்த உபாகமம் புத்தகத்தில் முழுவதும் பார்க்கிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை முந்தின நாட்களில எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார், எப்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்தார், எப்படி உங்களை மன்னித்தார், இதையெல்லாம் நினைத்து பார்த்து இப்போது உத்வேகத்தோடு எழும்புங்க. இனிமே நான் மன்னிக்கப்படவே முடியாது, இனிமே நான் எழும்பவே முடியாது, இனிமே என் வாழ்க்கையில ஒரு துளிர் கிடையாது, ஒரு நன்மை கிடையாது அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. பழைய தோல்விகளை பார்த்து, பழைய உபத்திரவங்களை பார்த்து இனிமே நான் எழும்பவே முடியாது என்று துவண்டு போயிடாதீங்க. முந்தின நாட்களை நினைத்து பாருங்க. ஒரு வசனம் பாருங்க, சங்கீதத்துல நம்ம அடிக்கடி நம்ம வாசிக்கிற ஒரு வசனம், 103வது சங்கீதம் 2வது வசனத்துல, கர்த்தர் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறவாது. ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எத்தனையோ உபகாரங்களை செஞ்சிருக்காருல்ல, நினைச்சு பாருங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்றைய நாட்களில் இருக்கிற நம்ம தோல்வியிலிருந்து நம்மால மீள முடியும், எந்திரிக்க முடியும், ஜெயத்தோடு ஜீவிக்க முடியும். கர்த்தர் அந்த உத்வேகத்தை உங்களுக்கு தரட்டும். அப்ப பின்னால நம்ம திரும்பி பார்க்கிறது எந்த மனநிலைமையோடு திரும்பி பார்க்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தனையோடு திரும்பி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல உங்களுடைய நன்மையும் இருக்கு, உங்களுடைய வீழ்ச்சியும் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக பின்னிட்டு திரும்பி பார்த்துறாதீங்க. தோல்வியான தருணங்களை பின்னிட்டு திரும்பி பார்த்துறாதீங்க. விழுந்த இடத்தையே பார்த்து பார்த்து சோர்ந்து போகிற அந்த மனநிலைமையோடு திரும்பி பார்க்காதீங்க. போன வருஷம் ஃபெயிலா போயிட்டோமே, இந்த வருஷம் நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு திரும்பி பார்த்துறாதீங்க. கடவுளுடைய அற்புதங்களையும் கடவுளுடைய வல்லமைகளையும் உங்களுக்கு மன்னித்த அந்த காரியத்திலையும் உங்களை தூக்கிவிட்ட அந்த நிகழ்வுகளையும் சற்று திரும்பி பார்த்து தேவன் செய்த எந்த உபகாரத்தையும் மறந்து விடாம இன்னைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், மன்னிக்கிறவராய் இருக்கிறார், தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து உத்வேகத்தோட முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து சகல துன்பங்களுக்கும் சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்வாராக. God bless you.